Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 92.5%, 7.5%க்கான ரீஅலாட்மெண்ட், அதே போல் அன்னை மெடிக்கல் காலேஜில் வந்த அந்த 50 சீட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட்டு அந்த ஒரு சீட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம 29/11/2024 ஈவினிங் ஒரு 7:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னாலும் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லா தகவல் தேவைப்பட்டதுனால நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகிறோம். டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணுறோம். அதுக்கு கீழே MBBS BDS இது இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார் யூஜி மெடிக்கல் அட்மிஷன் த அகாடமிக் இயர் 2025 இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க 29/11/2024. இதில் யூஜி மெடிக்கல் அட்மிஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 24-25 ஆஸ் பர் த ஆர்டர் ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன் நம்பர். இதில் 1 seat is being allotted to the following candidate of Sri Venkateswara Medical College Hospital Research and for the academic year. அந்த கேண்டிடேட்டோட நேமு, அவருடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் பர் த கோர்ட் ஆர்டர் பிரகாரம் இவருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபைனல் ரிசல்ட்டு மெடிக்கல் அண்டு டென்டல். இதில் நம்ம PDF டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் UG MBBS அண்ட் BDS கோர்சஸ் ஃபார் த 24-25 ஆர் நவ் ரிலீஸ்டு ஆஸ் பர் த ஆர்டர்ஸ் ஆஃப் த ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிட் பெட்டிஷன் நம்பர். இதையும் கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜில் as per the orders of the Honorable Madras High Court writ petition number, the vacancy shown in the Panimalar Medical College has been removed from the seat matrix. Last date of joining of special stay round will be 5th December 2024. பனிமலர் மெடிக்கல் காலேஜில் இருந்த அந்த சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற சீட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க as per the court order. சரி, அடுத்த நோட்டீஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 92.5க்கான ஃபைனல் ரிசல்ட்டு. இதில் எல்லாத்துக்குமே சீட் அலாட் ஆகிருக்குது. டோட்டலாக 11. இந்த 11ல் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட்டில் அந்த கேண்டிடேட் ஃபஸ்ட்டு 675 BC கேட்டகிரிக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜிலேருந்து அவர் எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு. அப்போது அந்த கீழ்பாக் சீட்டுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டு செங்கல்பட்டுலேருந்து அங்கே மூவ் ஆகிருக்காரு. இதே போல் ஒவ்வொரு காலேஜுக்கும் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டாவில் 92.5%க்கு போட்டிருக்காங்க. இதை டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மற்ற எல்லா காலேஜுக்கும் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாவில் நியூ சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் இருந்தது. அன்னை மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எல்லா சீட்டுக்கும் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. எது வரைக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கட் ஆஃப் வீடியோவோட நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது உங்களுக்கு 7.5%னுடைய PDF இதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பிச்சிருக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7.5%க்கான ஃபைனல் ரிசல்ட், அதாவது ஃபைனல்
ரிசல்ட் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு. இதில் வந்து உங்களுக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் 7.5க்கு ஜென்ரல் ரேங்க் 375க்கு 502க்கு ஒரு கேண்டிடேட் அலாட் ஆகிருக்குது. அடுத்தது அந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா எம்பிசி. நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஸ் வந்து 500க்கு சீட் அலாட் ஆகிருக்குது. அதே போல் பிடிஎஸ் கவர்மெண்ட் டென்டல் புதுக்கோட்டை அந்த கேண்டிடேட்டுக்கு கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணாலிருந்து ரீஅலாட்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ 7.5%க்கு சிங்கிள் பேஜ் தான் இருக்குது. இதையும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக சீட்டு கிடைத்த அனைத்து மாணவர்களுக்கும் SAPVS யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். சீட்டு கிடைக்காத மாணவர்கள் சற்றும் மனம் தளராமல் அடுத்த நீட் 2025 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போது அலாட்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணணும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். இதில் அலாட்டான கேண்டிடேட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் இன்னொரு ரவுண்டு வருமா அப்படின்னு ஒரு சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை பற்றின அப்டேட் எதுவும் தெரியல. அந்த அப்டேட் ஏதாவது கிடச்சிதுன்னா உடனடியாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.